ஆம்னி பஸ்ல போனா ஊருக்கு நிம்மதியா போய் சேரலாம்னு நினைச்சுக்கிட்டு 1000 கணக்குல பணத்தை செலவு பண்ணி பயணம் செய்த பயணிகள் ஒரே இரவுல பஸ்பமாகி போன பரிதாப சம்பவத்தை என்னன்னு சொல்றதுங்க. உயிர் பிழைக்க தப்பி ஓட முடியாமல் அந்த சொகுசு பேருந்திலேயே உயிரிழந்திருக்காங்க, ரொம்ப கொடுமையான முறையில. இது நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலூர் மாவட்டம் பெரும்புள்ளிப்பாக்கம் அருகே கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற பேருந்து விபத்தில் 21 பயணிகள் கருகி உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இந்த விபத்திற்கு என்ன காரணம், எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். இரண்டு பயணிகளை ஏற்றிச் செல்லும் படுக்கை வசதி கொண்ட சொகுசு ஆம்னி பஸ் 25 நாட்களுக்கு முன்புதான் 35 லட்சம் ரூபாயில் ஒரு தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் வாங்கியுள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து பொள்ளாச்சியை நோக்கி அந்த தனியார் ஆம்னி பஸ் சரியாக இரவு 8:30 மணிக்கு புறப்பட்டது. இதில் டிரைவர் நாகராஜன் உள்பட 24 பேர் பயணம் செய்தனர். இரவு நேரம் செல்ல செல்ல பயணிகள் அனைவரும் தூங்குவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். சரியாக 11:30 மணிக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் எல்லையை தாண்டி பெரும்புள்ளிப்பாக்கம் என்ற இடத்தை கடந்த போதுதான் அந்த பயங்கரம் காத்திருந்தது. முன்னால் சென்ற 2 லாரிகள் வலதுபுறத்தில் ஒன்றுடன் ஒன்று மோதி கிடப்பது ஆம்னி பஸ்ஸை ஓட்டி வந்த நாகராஜுக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து டிரைவர் நாகராஜ் லாரிகளில் மோதிவிடக் கூடாது என்பதற்காக இடதுபுறமாக பேருந்தை திருப்புகிறார். அப்பொழுதுதான் அதிவேகத்தில் வந்த பேருந்தின் கட்டுப்பாட்டை டிரைவர் நாகராஜ் இழந்தார். துரதிருஷ்டவசமாக அருகிலேயே சின்ன பாலம் வந்துவிடுவதால் அந்த ஆம்னி பேருந்து 15 அடி ஆழ பள்ளத்திற்குள் விழுகிறது. இதில் முதலில் உயிர் பிழைத்த டிரைவர் நாகராஜன் அங்கிருந்து தப்பி ஓடிவிடுகிறார். பேருந்து விழுந்த மாத்திரத்திலேயே டீசல் டேங்க் வெடித்து தீப்பிடித்துள்ளது. உள்ளே இருக்கும் அனைத்து பொருட்களும் மளமளவென பற்றி எரியத் தொடங்கியுள்ளன. தீப்பிடித்து எரிவதை உணர்ந்த பயணிகளால் ஐயோ அம்மா என்று அலற மட்டுமே முடிந்ததை தவிர பேருந்தை விட்டு வெளியே வர முடியவில்லை என்பதுதான் பரிதாபகரமான விஷயம். அந்த வெஹிக்கிள் டாப்ல இருக்கு. டாப்ல ஆன பிறகு டீசல் டேங்க்ல இருந்து டீசல் வெளியே வந்திருக்குது. ஹீட் அதிகமாக இருந்தனால தீ பிடிச்சிருக்கு. இங்க உள்ள இருந்தவங்க அடிபட்டவங்க அப்படியே இருக்கும் போதே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஓரளவுக்கு சுதாரிச்சவங்களால வெளியே வர முடியல. இப்படி பல்வேறு காரணத்துக்காக தான் ஒரு டெத் ட்ராப் மாதிரி ஆயிப்போச்சு. அவங்க வெளியே வர முடியாம பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிவது அருகில் இருக்கும் பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவரின் கண்ணுக்கு தெரியவே காஞ்சிபுரம் தீயணைப்பு துறைக்கு போனில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காஞ்சிபுரம் மாவட்ட தீயணைப்புத்துறை முதலில் அந்த பகுதி தங்கள் லிமிட்டில் இல்லை என்று தெரிவித்து வேலூர் மாவட்ட தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கும்படி கூறியுள்ளது. நீண்ட நேர விவாதத்திற்கு பின் பெரும்புள்ளிப்பாக்கம் வேலூர் மாவட்டத்தை விட காஞ்சிபுரம் மாவட்ட தீயணைப்புத்துறைக்கு அருகில் உள்ளது என்று மிகவும் சிரமப்பட்டு விளக்கப்பட்டவுடன் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்தனர். இத்துடன் காவேரிப்பாக்கம், அரக்கோணம், ராணிப்பேட்டை, சோளிங்கர், ஆற்காடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க அங்கு வந்தனர். இந்நிலையில் பஸ் விபத்தில் சிக்கியதும் பின்பக்க கண்ணாடியை உடைத்து
கார்த்திக் ராஜா என்பவர் மட்டும் உயிர் தப்பி வெளியே வந்துள்ளார். முன்னதாக மனைவியையும் காப்பாற்ற முயற்சித்த அவர் தனது கண் முன்பே மனைவி தீயில் சிக்கி கருகுவதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தார். அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தீயை அணைக்கும் போது கூட உள்ளே பயணிகள் இருப்பதாக தீயணைப்புத் துறையினர் கருதவில்லை. இருள் சூழ்ந்த இடமாக இருந்ததால் போலீஸ் ஜீப் வெளிச்சத்தின் மூலம் தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது. இதன் பிறகுதான் பேருந்திற்குள் கருகிய நிலையில் உடல்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கிடப்பதை அவர்களால் பார்க்க முடிந்தது. இருள் சூழ்ந்த இடமாக இருந்ததால் போலீஸ் ஜீப் வெளிச்சத்தின் மூலம் தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது. இதன் பிறகுதான் பேருந்திற்குள் கருகிய நிலையில் உடல்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கிடப்பதை அவர்களால் பார்க்க முடிந்தது. இந்த பேருந்தில் பயணம் செய்த 24 பேர், டிரைவர் உட்பட உள்ள 24 நபர்களில் 20 தவிர 22 பேர் இறந்துவிட்டதாக கருதப்படுகிறது. இதில் 5 பேர் பெண்கள், குழந்தைகள் இருக்கலாம் என்று தெரிய வருகிறது. மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இப்போ அந்த பேருந்திலிருந்து இருக்கிற உடல்களை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அனைவரின் உடல்களும் வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். தப்பியோடிய டிரைவர் நாகராஜன் வாலாஜா காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இது முக்கியமான காரணமா இருந்த இந்த டிரைவர் அவர் அரெஸ்ட் பண்ணி இப்போ நீதிமன்ற ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். லாரி டிரைவர் அவரும் ஒரு முக்கியமான காரணம். அந்த லாரி டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம். இன்னொரு லாரி டிரைவர் இப்போ ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் அடையாளம் காணப்பட்ட விதமே அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. விபத்தில் பலியானவர்களின் உடல்கள் அவர்கள் அணிந்திருந்த கைக்கடிகாரம், கழுத்தில் அணிந்திருந்த தாலிச்சங்கிலி, மாலை, மோதிரம் மற்றும் லேப்டாப்புகளை வைத்து அடையாளம் காணப்பட்டன. இம்மாதிரியான விபத்தை தவிர்க்க என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆராய்ந்ததில் பல வகையான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கப் பெற்றன. முதலாவதாக, தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பேருந்தில் கிளீனர் ஒருவர் கண்டிப்பாக பணியில் இருக்க வேண்டும். அவ்வாறு நியமிக்கப்படும் கிளீனர் இடதுபுறமாக அமர்ந்திருக்கும் பொழுது அருகில் வருவது ஒரு பாலம் என்பதை டிரைவரிடம் உணர்த்த வாய்ப்பிருக்கிறது. இரண்டாவதாக, இவ்வகை பேருந்துகளில் வெளியே வருவதற்கு ஒரு பக்க வழி மட்டுமே இருப்பதால் விபத்தின் போது அவசரமாக வெளியே வர முடியாத நிலை ஏற்படுகிறது. மூன்றாவதாக, முழுக்க எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களால் தான் இவ்வகை பேருந்துகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. நான்காவதாக, தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு குறிப்பிட்ட தனியார் பேருந்துகள் மட்டும் தொடர்ந்து விபத்துக்குள்ளாகின்றன. இவ்வகை பேருந்துகள் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதை மட்டும் குறியாக வைத்து அளவுக்கு அதிகமான வேகத்தில் செல்வதுதான் விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. மேலும் தனியார் பேருந்துகளை கண்காணிக்க அரசின் முறையான தலையீடு இல்லை என்றே சொல்லப்படுகிறது. அரசு பேருந்துகளை விட 3 மடங்கு அதிகமாக தனியார் பேருந்துகளில் நிறுவனத்திற்கு தகுந்தவாறு கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களுக்குள்ளும் போட்டியும் அதிகரித்து விட்டதால் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல குறிப்பிட்ட காலங்களில் அதிக கட்டணம் வசூலிக்கும் முறையும் செயல்படுத்தப்படுகிறது. படுக்கை வசதி கொண்ட தனியார் பேருந்துகளில் கட்டணமும் பல மடங்கு அதிகமாகும். விமானத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகள் பயணிகளின் பாதுகாப்பை மறந்துவிட்டதே இவ்வகை விபத்துக்கு மூல காரணமாகும். இந்த சம்பவம் நடைபெற்ற 3 நாட்களுக்கு பிறகு வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி ஷைலேந்திர பாபு தலைமையில் ஒரு சொகுசு பேருந்து விபத்து நடந்த பெரும்பள்ளிப்பாக்கத்திற்கு வரவழைக்கப்பட்டு விபத்து எப்படி நடந்திருக்கும் என ஆய்வு செய்யப்பட்டது. ஓவர் ஸ்பீடிங், அதாவது இந்த மாதிரி ஹைவேஸ்ல முக்கியமா ஆக்சிடென்ட் நடக்கிறது காரணம் ராங்ஃபுல் ஓவர் டேக்கிங் தான். அதாவது முன்னாடி போகக்கூடிய வாகனமே 100 கிலோமீட்டர் போகும்போது அதை போய் ஓவர்டேக் பண்ணுறதுங்கிறது இவர் குறைஞ்சது 150 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் ஓவர்டேக் பண்ண முடியும். அப்படிங்கிற போது இந்த ஓவர் ஸ்பீடுக்கு மேல நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. இதில் விபத்துக்களை தவிர்ப்பதற்கான பேருந்துகள் எப்படி தயாரிக்க வேண்டும், என்ன மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற அறிக்கை இந்த ஆய்வின் மூலம் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இங்க இந்த விபத்து எதனால ஏற்பட்டிருக்கு, இந்த இறப்பு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இப்போ நமது காவல்துறை சயின்டிபிக் அசிஸ்டன்ஸ் விஞ்ஞான நிபுணர்கள் அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அவங்க அறிக்கையின் அடிப்படையில் இதை மாதிரி விபத்துகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த லாங் டிஸ்டன்ஸ் சொகுசு பஸ் எல்லாம் என்ன மாதிரி டிசைன் பண்ணணும், என்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அறிக்கை அனுப்பப்படும். மேற்கொண்டு இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். அரசு நியாயமான முறையில் விபத்தை தவிர்க்கும் முறைகளை கட்டாயப்படுத்தினால் மட்டுமே விலை மதிக்க முடியாத உயிர்களை விபத்திலிருந்து காப்பாற்ற முடியும்.